வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்னென்னா தோட்ட பராமரிப்பு தாங்க. தோட்ட பராமரிப்புனா நம்ம செடி கொடி எல்லாம் வைக்கிறதுக்கு, மரங்கள் வைக்கிறதுக்கெலாம் நிறைய ஆசைப்படுறோம். ஆனால் அதுக்கு தக்கன நம்ம என்ன செய்யணும்னா, செடியை அப்பப்போ ஒரு 15 நாளைக்கு ஒருக்காவது நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் செடியில் பக்கத்தில் எந்த கீழே எதுவும் இருக்கா இல்லையா எங்கே நமக்கு தெரியும். செடி வளர்கிறதும் நம்ம அப்பப்போ தண்ணி ஊற்றும் போதும், செடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு செடி எப்படி இருக்குங்க தெரியும். கீழே எதுவும் பூச்சிகள் எதுவுமே நடமாடாது. அடர்த்தியாக இருந்துச்சுன்னா உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது. நம்ம குழந்தைங்களாம் நிறையா போகும்போது வரும்போது பார்க்கும்போது ஒரு பூரம் போனால் கூட நம்ம இருட்டுக்குள்ளே நமக்கு எதுவுமே தெரியாது. இதாங்க பாரிஜாத பூ நம்ம வீட்டில் பூத்துருக்கு. செடியை கட் பண்ணும்போது அந்த பூவையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம வீட்டில் பாரிஜாத பூ, இட்லி பூ எல்லாமே நல்லா நிறைய பூத்து கிடக்கும். ஆனால் அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மல்லிகைப்பூ செடியும் கீழே ஃபுல்லாக அடர்த்தியாக இருக்கும். மல்லிகைப்பூ செடி, கொய்யா செடி, அந்த செடியிலலாம் நம்ம கொய்யாக்காலாம் நல்லா காய்க்குது. ஆனால் இப்படி அடியில் உள்ளே இருக்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், கொய்யா செடியிலலாம் அப்படி பக்க கண்ணெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா மேலே அப்படியே ஒன்று போல் வளரும். மேலே வளரும்போது நமக்கு கீழே சுத்தமாக இருக்கும். அந்த மல்லிகைப்பூ செடியில் பாருங்கள், கீழே அப்படியே அடர்த்தியாக இருக்கனால அதில் வேறு ஒரு செடியும் வளர்ந்துருக்கு. ஒரு களைச்செடி மாதிரி இருக்குது. அதே நம்ம என்ன செய்கிறோன்னா கட் பண்ணி விட்டுறணும். மல்லிகைப்பூ செடி அந்த கேப்பில் எல்லாம் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி போட்டோம்னா அந்த மல்லிகைப்பூ செடியும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். விறுவிறுன்னு வளரும். மல்லிகைப்பூ செடி நம்ம கட் பண்ண தான் நல்லா வளரும். அதுவும் போக நம்ம அடிக்கடி செடிகளோடு நம்ம பேசணும். தண்ணி ஊற்றும் போது வைக்கும்போது, ஏன்னா செடிக்கு உயிர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம செடி வச்சு தண்ணி ஊற்றிட்டு அந்த செடிட்டு நம்ம காலையில் எழுந்திரிச்சி ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த செடியை பார்த்துக்கிட்டே நம்ம பேசணும்னு நமக்கு மனசுக்கும் இதமாக இருக்கும். செடிக்கும் சந்தோஷமாக இருக்கும். அந்த செடி நம்மளை பார்த்து நம்ம பாசமாக இருக்க பார்த்து செடி ஸ்பீடாக வளரும்னு சொல்லுவாங்க. அதனால் நானாக எந்திரிச்சோடனே காலையில் எந்திரிச்சோடனே செடிக்கிட்ட கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் நிற்பேன். அந்த செடியை பார்த்து அந்த பாரிஜாத பூ, செம்பருத்தி பூவெல்லாம் அப்படியே பார்ப்பேன். எல்லாம் என்னென்ன பூ பூத்துருக்கு என்னன்னு அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். இப்போ இன்றைக்கி தான் சரி இது கட் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கட் பண்ணலை, நேற்று கட் பண்ண செடி தாங்க இது. இன்றைக்கி நேற்று டைம் இல்லைங்கிறதுனால இன்றைக்கி நம்ம போடுவோம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி அந்த வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் உங்கள் தோட்டத்தில் எப்படி பராமரிப்பீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வேறு செடிகளும் வைக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இனிமேல் தான் ஒவ்வொரு செடியும் இன்னும் கொஞ்சம் வாங்கி வைக்கணுங்க. செடிகள் வச்சா தான் வீட்டில் ஒரு பார்க்கறதுக்கே ஒரு பூந்தோட்டம் மாதிரி பார்க்க அழகாக இருக்குது. அதுவும் போக இந்த வெயிலுக்கெல்லாம் நம்ம ஒரு மரம் மாதிரி இருக்கிறது வீட்டில் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. வீட்டில் எப்போயுமே ஜில்லுன்னு தண்ணி பசை இருந்து நமக்கு ஒரு அருமையாக இருக்குது. தோட்டத்தையும் நீங்களும் இப்படி வாரத்துக்கு ஒருக்க 15 நாளைக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணால் தான் நம்ம வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கும், அருமையாகவும் இருக்கும். தோட்டம் சூப்பராக இருக்குங்க. எங்கள் தோட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.